குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை குருவே நமக என்று சொல்லிக்கொண்டு, இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று எல்லோருக்கும் விடுமுறைதான். இன்றைய நாள் இனிய நாளாகட்டும். இந்த நாளிலே சூரிய பகவானை நினைத்து ஒரு ஸ்லோகத்தை சொல்வோமா? அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்லிக்கொண்டே 11 முறை சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஆதித்ய கிருதி ஸ்தோத்திரம் ஒன்று இருக்கிறது. அவை எல்லோரும் மனப்பாடம் செய்து முடியாவிட்டாலும் சில ஸ்லோகங்கள் விதிவிலக்கு கொண்டிருக்கிறது. அதை சொல்லிக்கொண்டு அதை மனப்பாடம் செய்தோமானால் தினந்தோறும் நமக்கு கண் சம்பந்தமான, உடல் சம்பந்தமான ஆரோக்கியத்தை கொடுக்கும் சூரிய பகவான். சூரிய பகவான் நமக்கு இந்த லோகத்திலே அவர் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவரிடம் நாம் கேட்கும் இந்த பிரபஞ்சத்திலே இந்த உடலானது நமக்கு எல்லா நன்மைகளும் தேக ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் அப்படி என்று நீங்கள் நினைத்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்வோமா? சூக்கியம் சுந்தரம் லோகநாதம் அம்ருதம் வேதாந்தச்சாரம் சிவம் ஞான பிரம்மமலம் சுரேசம் மமலும் லோகேக சித்தஸ்வயம் இந்திராத்ய நராதிபம் சுரகுரும் தீலோக்கியம் சூடாமணிம் பிரம்மா விஷ்ணு சிவஸ்ரூபகிருதே வந்தே சதா பாஸ்கரம். இந்த சூரிய பகவானுடைய ஆதித்ய கிருதி ஸ்லோகத்தில் வருபவை எல்லா அந்த ஸ்லோகங்கள் சொல்ல முடியாவிட்டாலும் நாம் காலையில் நீராடி தன் கடமைகளை முடித்து சூரிய பகவானை நாம் இந்த ஸ்லோகங்களை சொல்லி வழிபட்டால் நம்முடைய உடம்பில் தேக ஆரோக்கியம், கண் சம்பந்தமான எல்லா வழிகளும் நமக்கு அவர் கொடுப்பார். நமக்கு பிரத்யட்சமாக தினந்தோறும் சூரிய பகவான் நமக்கு காட்சியளிக்கிறார் அல்லவா? ஆகவே அவரை வழிபட்டு இன்றைய இந்த நொடிப்பொழுதிலே நாம் செய்யக்கூடிய காரியத்தை நாம் வெற்றியுடன் செய்து எல்லாம் இந்த லோகமும் உயிரினங்களும் ஜீவ காருண்யமும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காலை பொழுதிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சேது கோபால் சுவாமிகள் பம்மன். இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் நன்றி சொல்வோமா? வணக்கம் நேயர்களே, வணக்கம்.